ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ஆர்ட்ஸில் நம்ம வந்து ஆஃபர் வால் டாஸ்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆஃபர் வால் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் எ மினி குவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கை தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. இந்த சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபர் வால் டாஸ்கில் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் என் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டைம் வால வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா டாஸ்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க் ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் எ மினி குவிஸ் டாஸ்க்கை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைடு ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டாஸ்க்னு இருக்கும். அதுக்கு கீழே ஆல் செலக்டட் 58 இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் இருக்கு இல்லையா, அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எ குவிஸ் பர் 5 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை டிக் அடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் வந்து கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து 217 இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க்கை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 7 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆட் டு ஃபேவரட் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்கு 7 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களோட டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளூ கலரில் வியூ இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் கேம்பெயின் கேட்கும். ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் கேம்பெயின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த லிங்க் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு சர்வே மாதிரி வரும். அந்த சர்வே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ரூஃபில் வந்து காப்பி பண்ணி போடணும். இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே மாதிரி நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மேலே வந்து கொஷினும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினை படிச்சுட்டு கீழே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண தோணுதோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஆன்சரை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து செகண்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நான் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 6 கொஷின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அந்த கொஷின் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆஃபர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸலண்ட்டும் ஆஃபரும் தெரியிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கெட் ஆஃபர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆஃபர் இருக்கு இல்லையா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டாஸ்க் பேஜ் வந்து போயிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாஸ்க் பேஜ்க்கு வந்து வந்துட்டேன். இதில் நம்ம காப்பி பண்ண இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து இதில் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அப்லோட் இமேஜ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து செலக்ட் கொடுத்து டன் வந்து கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் இமேஜில் வந்து அப்லோட் ஆகிடும் நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் பண்ண இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபார் அப்ரூவல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் ஃபார் அப்ரூவலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த டாஸ்க் பண்ணி எனக்கு அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ அந்த ப்ரூஃபை வந்து உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆன ப்ரூஃபை தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை மேக் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க் எவ்ரி 7 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காம ஆட் டு ஃபேவரட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து இந்த டாஸ்க் ஷோ ஆகும். நீங்கள் எவ்ரி 7 டேஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஆல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எ மினி குவிஸ் டாஸ்க்கை இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கேலக்ஸி ஆர்ட்ஸில் உங்கள் யாருக்காவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குரூப் லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். மறக்காம அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.